ஆமாம், நான் ஆய்வு நம்ம நேற்று காலையில் இருந்த தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி மாவட்டத்தில் பல இடங்கள் நாங்கள் விசிட் பண்ணோம். ஸோ அனைத்து பகுதியில் பொற்கால அடிப்படையில் ஒர்க் போயிட்டுருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் இயல்பு நிலை திரும்பியது. அது இருந்தாலும் தொடர்ந்து சில பகுதியில் லோ லைங் ஏரியாஸில் அங்கே கொஞ்சம் ஸ்பேஸ்லி அந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் கருங்கல்லி அந்த ஒரு குறுங்குளம் ஒரு ஹாஸ்பிட்டலில் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. பட் அந்த ஓப்பன் ஏரியாவில் தங்கிருக்கு. அதெல்லாம் இப்போ இன்றைக்கி பம்ப் பண்ணி கிளியர் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி அந்த ஸ்கூல் பள்ளிக்கூடங்கள் அந்த காலேஜ் பில்டிங்ஸ்க்கு ஃபுல்லாக முழுசாக செக் பண்ணி அந்த அங்கே உள்ள தொட்டிகள், அதாவது குடிநீருக்கு அந்த தொட்டிகள் எல்லாம் க்ளீன் பண்ணி அதை ரெடி வைக்கணும். அதே மாதிரி டாய்லெட்ஸ் அதெல்லாம் ரெடி பண்ணி இந்த ஸ்கூல் காலேஜஸ் ஓப்பன் பண்ணப்போ நல்ல நிலையில் இருக்கணும். அது ஒன்று. ரெண்டாவது இந்த சானிடேஷன், ஏன்னா நிறைய குப்பை அதெல்லாம் கலெக்ட் ஆகிருக்கு. அந்த மழை அந்த பாதிப்புனால் நிறைய குப்பை கூடுதலாக குப்பை இருக்கிறதுனால அதை கிளியர் பண்ணிட்டுருக்காங்க. அண்டு அதுக்கு குப்பை எல்லாம் கிளியர் பண்ணி சானிடேஷனுக்காக அதை ப்ளீச்சிங் பவுடர் போடுறது அந்த பணிகள் அங்கே போயிட்டுருக்கு. தூத்துக்குடி மாவட்ட பொறுத்துறையில் ஏற்கனவே பல முறை நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே பொற்கால அடிப்படையில் அந்த சாலைகள் பராமரிப்பு பணி எங்கெங்கே உடைப்புகள் இருக்குது, அதே மாதிரி ஏரிகள் ஆற்றுகளில் எங்கெங்கே உடைப்பு இருக்குது, அந்த உடைப்பு சரி செய்த பணி போயிட்டுருக்கு. பவர் சப்ளை பொறுத்துறையில் ஏரலில் ஒரு சில பகுதி தவிர மீதி எல்லாம் பவர் ரெஸ்டோர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தூத்துக்குடி மாநகரத்தில் கூட ஒரு இரு இடங்கள் தவிர மற்ற பகுதியில் பவர் சப்ளை ரெஸ்டோர் ஆகிருக்கு. இதே மாதிரி மற்ற சேவைகள் அந்த ஹெல்த்து எல்லாம் அனைத்து நம்ம பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸும் ஹெல்த் சப் சென்டர்ஸும் ஆஸ்பத்திரிகளும் இது இப்போது ஒர்க்கிங் பண்ண ஆரம்பிச்சு. கம்யூனிகேஷன் ஓரளவு தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்போது 80% ரெஸ்டோர் ஆயிடுச்சு. சில பகுதியில் கம்யூனிகேஷன், அதாவது மொபைல் சிக்னல் இல்லாத பகுதியில் நம்ம இந்த கம்பெனிஸ்ட்டை ரிக்வெஸ்ட் பண்ணி 3 காவ், அதாவது செல் ஓன் வீல்ஸ், அந்த மொபைல் வண்டியில் டவரோடு வரது அதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உதாரணமாக தூத்துக்குடியில் கலெக்டரேட்டில் ஒரு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அண்ட் 2 டவர்ஸ் ஏரல் பகுதியில் போட்டிருக்கோம். ஸோ அந்த கம்யூனிகேஷன் சரியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அனைத்து பகுதியில் பொற்கால அடிப்படையில் ஒர்க் போயிட்டுருக்கு. ஒரு முக்கியமான நிறைய எரிகள் பாதிச்சிருக்கு இந்த வெள்ளத்தில். அப்புறம் அந்த எரிகளில் விரைவில் அதை உடைப்பு சரி செஞ்சு அதில் கொஞ்சம் தண்ணீர் நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போது அணையில் மணிமுத்தார், பாபநாசம் 2 அணையில் நல்லா தண்ணி இருக்குது. அங்கே இருந்தால் கொஞ்சம் உபரி தண்ணீரும் வர்றதுக்கு வாய்ப்பு வந்துட்டே இருக்கு கொஞ்சம். ஸோ அந்த தண்ணீரை இந்த எரிகளில் ஸ்டோர் பண்ணால் தான் பாசனத்துக்கு நல்லாக இருக்கும். விவசாயிகளுடைய ஒரு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்கு அந்த முயற்சி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை ஒரு பொற்கால அடிப்படையில் இப்போ எரிகளுடைய உடைப்பு சரி செய்யறதுக்கு பணியும் ஆரம்பிச்சிருக்கோம். உயிரிழப்புகள் கணக்கிடப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் நமக்கு ரிப்போர்ட்டட் ஃபிகர்ஸ் பொறுத்துறையில் 22 தூத்துக்குடி மாவட்டத்தில், 16 திருநெல்வேலி மாவட்டத்தில், ஒரு 38 இதுவரை ரிப்போர்ட் படி 38 டெத் ஆயிருக்கு. மீதி இது கணக்கெடுப்பு இன்னும் கொஞ்சம் ரிப்போர்ட்ஸ் ஃபீல்டு அதாவது குழு மூலமாக எல்லா பாதிப்பு பொறுத்துறையில் அந்த பணி போயிட்டுருக்கு. சார், தூத்துக்குடி மாவட்டத்தில் உப்பள தொழிலாளர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த தொழில் ரீதியாக மக்களுக்கு உதவுறதுக்கு அரசு சார்பில் ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் வாழ்வாதாரம் பாதிச்சிருக்கு. அதுக்காக ஜாஸ்தி பகுதி, எந்த பகுதியில் ஜாஸ்தி பாதிப்பு இருக்குது அந்த பகுதிக்கு 6000 ரூபாய் ஒரு ரேஷன் கார்டுக்கு. அப்புறம் தென்காசி, கன்னியாகுமரி போன்ற வட்டங்களில் எங்கே அந்த மழையுடைய பாதிப்பு கம்மியாக இருக்கும் அந்த பகுதிக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு தொழில் பாதிப்பு இருக்குன்னா ஸோ அந்த அனைவருக்கும் 6000 ரூபாய் ஒரு ரேஷன் கார்டு மூலமாக அந்த நிவாரணம் வழங்கப்படும். தேங்க்யூ.